நண்பர்களே, இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. மணி கரெக்டாக காலையில் 7 மணி. ஓகே, அதி தீவிரமாக இப்போ நான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். கேஷியர் இன்னைக்கு காலையிலே வேலைக்கு வந்துட்டார். அதாவது எனக்கு முன்னாடியே லிஃப்ட்டில் இறங்கி வந்துட்டாப்புல. அவருக்கு காலையில் சும்மா ஒரு 2-3 மணி நேரம் வேலை கொடுத்துருப்பாங்க போல். அப்போ 9 மணி வரைக்கும் 2 மணி நேரம் ஓட்டி கொடுத்துருக்காங்க போல். இப்போ கேஷியர் கடையில் தான் இருக்கிறார். ஓகே, நான் இப்போ கடைக்குள்ளே தான் போக போகிறேன். கடைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதுதான் மலேசியாவின் மார்னிங் வியூஸ். அங்கே பாருங்க, அவர் ஒரு தமிழ் ஆள் தான், செக்யூரிட்டி வேலை. அவங்களுக்கெல்லாம் அந்த வண்டியில் உட்காந்துக்கிட்டு சுற்றுறது தான் வேலை, ரவுண்ட்ஸ் வர்றது தான் வேலை. அது மாதிரி இந்த பார்க்கிங் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இதெல்லாம் யாராவது பார்க்கிங் போட்டாங்கன்னா அவங்களுக்குலாம் லாக் போட்டுக்கிட்டு வீலில் வந்து லாக் போட்டு விட்ருவாங்க. சரி, ஓகே. அவன் சுரேஷும் பந்தாரியும் அதி தீவிரமாக சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் சுரேஷ் அங்கே போகிறான் பாருங்க. இவர் தான் அந்த கேரளா பந்தாரி. ஓகே, வேலை ஆரம்பிச்சிருச்சு. தம்பி கடை திறந்துட்டான். கடை திறக்கப்பட்டது. கடையெல்லாம் திறந்தாச்சு. கடையில் இன்னும் கஸ்டமர்ஸ் யாரும் வரல, அதனால் சும்மா தான் உட்காந்துருக்கோம். தம்பி தூங்குறாப்புல, தூக்கம் வருது போல. நண்பர்களே, மணி இப்போ 11:06. இன்னும் ஒரு 2 மணி நேரத்து வேலை இருக்குது. இப்போ தான் உட்காந்துருக்கேன், சாவட்டி வேலை. ஓகே, எனக்கு திருச்சிக்கு டிக்கெட் போட்டாச்சு. 4ஆம் தேதி. இந்த இடங்கள்லாம் விட்டு போக போகிறேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. அது எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கான்னு தெரியல. எல்லாருக்கும் ஊருக்கு போகணுன்னா சந்தோஷமாக இருக்கும். எனக்கு ஊருக்கு போகணுன்னா ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. பல நினைவுகள், சில முக்கியமான விஷயங்கள், அதெல்லாம் விட்டுட்டு போகிறதுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. 4ஆம் தேதி டிக்கெட். காலையில் 7:30 மணி போல் மெசேஜ் வந்தது போஸ்கிட்டே இருந்து. PDF ஃபைல் அனுப்புனார் டிக்கெட்டை. பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டேன். நிஜமாவா அப்படின்ற மாதிரி ஆச்சு. நைட்டு 10:30 மணிக்கு. அப்போ 7 மணிக்கெலாம் நான் ஏர்போர்ட் போயிடணும். 10:45 7 மணிக்கெலாம் ஏர்போர்ட் போயிடணும் அப்படின்ட்டு இருக்காரு போஸு. இந்த மாதிரி ஃபீலிங்காக இருக்குங்க மலேசியா விட்டு போக. ஐ மிஸ் மலேசியா. கடந்து போகிறது தானே வாழ்க்கை. நம்மளாம் என்ன பிழைப்புக்காக வந்திருக்கோம். இது நம்ம ஊர் கிடையாது. பார்த்துக்கலாம், பக்கத்தில் தானே இருக்குது. இடையில கொஞ்சோண்டு கடல், அவ்வளோதானே. வருவோம் ஃப்யூச்சரில். ஆனால் ஃப்யூச்சரில் வரும்போது இதே ஆளுங்க இங்கே வேலை செஞ்சிட்ருப்பாங்களா? இல்லை. அப்போ வேறு பேட்ச் இருக்கும். அதே முதலாளிகள், அதே இது இங்கே இருக்கும். ஆனால் இந்த இடத்துல உள்ள மக்கள் எல்லாம் மாறி இருப்பாங்க, என்னை மறந்துருப்பாங்க. எல்லோரும் பெரும்பாலும் வந்து இது மாதிரிலாம் இங்கே வேலை செய்கிறவங்க, சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்கிறவங்க, எங்கள் கடையில் வேலை செய்கிறவங்க, பக்கத்து கடையில் வேலை செய்கிறவங்க, எல்லாம் வெளிலேருந்து வந்து வேலை செய்யக்கூடியவங்க. அவங்களாம் அவங்கவுங்க லைஃப்பில் அப்படியே மாறிடுவாங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த இடத்துக்கு வரேன்னா அந்த நினைவுகள் மட்டும்தான் நம்ம மனசில் அப்படியே மாறாமல் இருக்கும். மற்ற எல்லா விஷயமுமே மாறிடும். மாற்றம் ஒன்றே மாறாதது. அந்த 10 வருஷம் கழிச்சு நான் இங்கே வரும்போது நல்ல நிலைமையில் இருக்கலாம். ஆனால் நான் இப்போ உணர்ந்த வலிவேதனைகள், கஷ்டங்கள், தனிமை, இதெல்லாம் வந்துட்டு அப்போ நினைவுகளாக தான் இருக்கும். வந்தாலும் திரும்ப உணர முடியாதுல்ல. சரி, ஓகே. எவ்வளோ விஷயங்கள்ங்க. ஊரை விட்டு போக போகிறேன், மலேசியா விட்டு. ஐ மிஸ் மலேசியா. 1 மணிக்கு மேலே முடிஞ்சு வந்து 2 பேரும் இங்கே உட்காந்தோம். மணி 1:30 போகுது. ஐயோ, ஸ்டைலு தான். 1:30 மணிக்கு வந்து உட்காந்தோம். சரி, 1 மணிக்கு. இப்போ 1:30 மணி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் 2 பேரும் கிளம்புறோம். கோ லெட்ஸ் கோவா. தோற இங்கிலீஷ் எல்லாம் பேசுது.
கோ லெட்ஸ் கோவா. கேமராவை பார்த்தாலே அப்படியே ரியாக்ஷன்லாம் அப்படியே பயங்கரமாக கொடுக்குறான். உங்களுக்கு விஷயம் தெரியுமா, இவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குதான். பேபி என்னன்னா பேபி, இவனே பேபி மாதிரி தான் இருக்கான். இவனுக்கு ஒரு பேபி, என்னால் நம்ப முடியல. இவன் பொண்டாட்டியை பார்த்தா அது ஒரு சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு. 13 வயசுல கல்யாணம் பண்ணாங்களாம். இவனுக்கு 16 வயசா, அந்த பிள்ளைக்கு 13 வயசுல கல்யாணம் பண்ணாங்களாம். இப்போ அது பர்மாவில் இருக்கு, இவன் மலேசியாவில் இருக்கிறான். குழந்தையும் அங்கதான் இருக்கு. எப்படிடா இது, நம்மளாம் என்னடா பண்றது? நைட்டு ஸ்கிட்ஸ் எல்லாம் ஊருக்கு இப்போ 4ஆம் தேதி நைட்டு போகிறேன். 3.25 மணி நேரம் ட்ராவல் டைம். ஆகாயத்தில் இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்தியா டைமும் மலேசியா டைமும் வந்துட்டு மாறுபடும். நான் இங்கே கிளம்புன டைமுக்கு 3.5 மணி நேரம் கணக்கு பண்ணி அங்கே போய் பார்த்தா அங்கே இன்னும் டைம் கம்மியாக தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அதனால் யார் வர்றது, எப்படி வருவேன் அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நானே வந்து ஏர்போர்ட்டில் வந்து காசு மாற்ற முடிஞ்சது, நான் மாற்றிட்டு நானே வந்துடுறேன். ஆனால் திருச்சியிலேருந்து திருப்பூருக்கு ஒரு 3-4 மணி நேரத்தில் போயிடலாம் அப்படி சொன்னேன். அது அப்புறம் யாராவது வர்றோம் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா. சொல்லிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், எங்கள் தாய் மாமன் தான் இறந்து போனார்ல மாமா, சின்ன மாமா, என்னை வந்து ஏர்போர்ட்டில் வந்து ஏற்றி விட்டார். திருப்பூர்லேருந்து வந்து சென்னையில் விடிய நைட்டெல்லாம் ஏர்போர்ட்லேருந்து ஏற்றி விட்டார். அவர் இறந்து போயிட்டார் எங்கள் மலேசியாவில் இருக்கும்போது. அவர் மாமா தான் வராதில்லை அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மா உடனே மனசு தாங்க முடியாமல் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. வேலையில் தான் இருக்கிறாங்க. ஐயோ நம்ம தேவையில்லாமல் அந்த வார்த்தையை எடுத்துட்டோமே அப்படின்னு நினச்சி இப்போ ஃபீலிங்காக இருக்குது. இப்போ பேசவும் முடியாது, அவங்க வேலையில் இருக்கிறாங்க. சரி ஓகே. எவ்வளோ சீரியஸான விஷயம் பேசிகிட்டு இருக்கேன். இவனுக்கு ஒன்றும் புரியாது நம்ம பேசுறது. இவன் பர்மா லாங்குவேஜ். பர்மாவிலையும் தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சரி ஓகே, வேலை ரெஸ்ட் எடுப்போம். அடுத்து 7 மணிக்கு வேலை. ஓகே, நேற்றுக்கு நாளுக்கு உண்டான வீடியோவை எடிட் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணணும். இவனே குழந்தை மாதிரி தான் இருக்கான். இவனுக்கு ஒரு குழந்தை இருக்குங்க. 2 குழந்தைங்கிறான். ஒரு குழந்தை ஃபோட்டோ பார்த்துட்டேன். அவன் பொண்டாட்டியே ஒரு குழந்தை மாதிரி தான் இருக்கு. ஓகே, அப்புறம் எங்கள் அம்மாட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டேன். அதை அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ, அழுதுகிட்டு தான் இருப்பாங்க. நேரம் வேலை நேரத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அழுதுகிட்டே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. மனசு டக்குன்னு சரியில்லாமல் போச்சுன்னா உடம்புல எனர்ஜி இல்லாத மாதிரி ஆகிடும். அங்கே வேலை செய்யணும் கம்பெனியில், டெய்லரு என்ன பண்ணுறாங்களோ. நான் அதை பேச்சாக்கில் எடுத்துகிட்டு அந்த வார்த்தையை, எங்கள் தாய் மாமா இறந்து போனார்ல, ஏர்போர்ட்டில் வந்து ஏற்றி விட்டவர் என்னை கூட்டிகிட்டு வரதுக்கு வரமாட்டார்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அழுதுட்டாங்க. ஓகே, போய் ரெஸ்ட் எடுப்போம். கொஞ்ச நாள் தான், இன்னும் ஒரு 3 நாள் இது போல் காட்டலாம். 3 நாளும் இங்கே இருப்பேன். 3 நாள் காட்டுவேனான்னு தெரியாது. இந்த இடத்த இந்த மாதிரியான ஆங்கிளில் மேலே இருந்து பார்த்துக்குங்கப்பா. இவ்வளோதான். பல நினைவுகள் தெரியுமா. இந்த இன்னும் நான் இங்கெல்லாம் போனது கிடையாது தெரியுமா. இந்த இடங்களுக்கு நான் போனது கிடையாது. நான் 2 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். போயிருக்கேன், காலெல்லாம் போயிருக்கேன். இதே ஊராக இருந்தால் நம்ம நடப்போம்ல, இங்கெல்லாம் நடந்ததே கிடையாது. தாங்க ஒரு ரோடு போகுது இல்லை எங்கே போகுதுன்னே தெரியாது நம்மளுக்கு. இதுதாங்க மலேசியா, வெளிநாடுலாம் வாழ்க்கை. நான் அதை இங்கே இருக்குங்க கடை, அதை தாண்டி அங்கே போய் கூட சும்மா நின்னது கிடையாது. நாங்கள் கோயிலுக்கு போயிருக்கேன். அதான் சொல்லியிருக்கேன்ல, அந்த இடத்துல கொஞ்சம் தூரத்தில் அந்த ரோட்டில் போனோம்னா கோயில் இருக்குது. இப்போ ரம்ஜான் அப்போது இதெல்லாம் சுற்றி வந்தோம். ஃபஸ்ட்டு ரம்ஜானுக்கு நான், சுரேஷ், விக்ரம்லாம் இதை சுற்றி வந்தோம். ஃபஸ்ட்டு அதுதான் ஃபஸ்ட்டு டைம் வந்தது. அப்புறம் இப்போ பக்ரீத் வந்தப்போ அங்கே பூச்சோங்கில் இருக்கிற கடையிலேருந்து இங்கே வந்து இதை அப்படியே சுற்றி வந்தோம். இந்த பாதையில், அந்த பாதையில் ஒரு 4-5 டைம் தான் போயிருப்பேன். அதுவும் வண்டியில் போயிருப்பேன், நடந்து போனது கிடையாது. இது வந்துட்டு ஸ்கூலுங்க. அது வந்து ஸ்கூலு இந்த பக்கம், இந்த பில்டிங் அந்த பக்கம் இருக்குது காலேஜ். இதெல்லாம் ஃபுல்லாக காலேஜ் ஏரியா. அதனால் இங்கெல்லாம் வந்துட்டு அடாவடி தண்ணி ரவுடிஸும் அதுக்கெலாம் வேலை கிடையாது. சரி ஓகே, சட்டப்படமாக இருக்குது. அதனால தான் பேக் கேமராவில் பேசுகிறேன். ரெஸ்ட் எடுப்போம். இன்றைக்கி நாளுக்கு முன்னாடி வீடியோ பண்ணுவோம். மனசு கொஞ்சம் கனமாக இருக்குது நம்ம ஊருக்கு போகிறத பற்றி நினைக்கும் போது. அப்புறம் அம்மாக்கிட்ட இது போல் மாமனை பற்றி பேசி அவங்கள கஷ்டப்படுத்தினது. ஓகேங்க, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. எல்லோரும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு யாருக்கு எப்போ ஆகும் என்ன ஆகும் அப்படிலாம் எதுவுமே தெரியாது. ஓகே, இருக்கிற வரைக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கூட அது நல்லா சந்தோஷமாக ஜாலியாக பேசி மகிழ்ச்சியாக இருந்துட்டு போயிடுவோம். ஓகே, பிடிக்கலன்னா விட்டு தள்ளிட்டு வேலையை பாருங்கள். சண்டை சச்சரவுலாம் போட்டுட்டு இருக்காதீங்கப்பா. முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போங்க. எங்கள் மாமன் கூடலாம் நான் எவ்வளோ தூரமாக சண்டை போட்டிருக்கேன். இப்போ நான் அவர்கிட்ட சாரி கேட்கணும்னு நினச்சாலும் முடியாது. சரி, இப்போ நான் பார்த்துக்கலாம். எனக்கு 4ஆம் தேதி ஃப்ளைட்டு கேட்டேன்.
எங்கள் கேஷியர், நான் இப்போ தூங்கிட்டு இருந்தேன், எங்கள் கேஷியர் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே நின்றுட்டு டேன்னாரு. மூச்சு பார்த்துட்டு என்னண்ணே எனக்கு லீவா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் லீவு வேறு கொடுக்குறாங்க உனக்கு, நான் போகிறேன்டா அப்படின்னாரு. ஊருக்கு போகிறேன்டா அப்படின்னாரு. எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் ஆயிடுச்சு. அதை சொல்லிட்டு போகணுங்கிறதுக்காக வந்து நின்றுட்டு இருக்கிறாரு. நான் வந்த அன்னைக்கு அவர் இந்த கடையில் இல்லை மலேசியாவில். அடுத்த நாள் தான் வந்தார் அவர் மலேசியாவுக்கு. அப்பவும் உடனே அவங்க அப்பா இறந்துட்டார். உடனே திரும்ப ஊருக்கு போயிட்டார். நல்ல ஒரு நேர்மையான ஒரு ஒழுக்கமான ஆள் அவர். உடல் ரீதியாக இப்படி உடம்பு வச்சுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு உடல் ரீதியாக மன ரீதியாக ஒரு மாதிரி ஒழுக்கமாக இருப்பாப்புல. ஒரு டிசிப்ளினாக இருக்கும் அவர்கிட்ட. ஆனாலும் அவரும் தமிழாள், நானும் தமிழாள். கடையில் பர்மாக்காரங்க, பங்களாக்காரங்க அப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க. எங்களுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் வந்துட்டு எங்களை வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாகவே டீல் பண்ணுவார். நேற்று கூட வீடியோவில் பார்த்தீங்கல்ல, நேற்று நைட்டு கூட அவர் கொஞ்சம் சங்கடமாகிடுச்சு, சின்ன சங்கடம். நான் சொன்னேன் திரும்ப லைஃப்பில் உங்களை பார்ப்போன்னா என்னமோ அவ்வளோதான் இல்லை மலேசியா அப்படின்னேன். அண்ணே அவ்வளோதான் மலேசியா அப்படின்னாரு. விக்ரமும் மூச்சுக்கிட்டான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது. போயிட்டு வரும்போது விக்ரம் இங்கே தான் வேலை பார்த்துட்டு இருப்பான். நான் வரல அப்படின்னா பார்க்கவே முடியாது திரும்ப லைஃப்பில். இது ஒரு 2 வருஷத்தில் இதோட 3வது டைம் ஒரு ஊருக்கு போகிறார். ஃபேமிலியில் பிரச்சனை இன்னும் அவருக்கு வந்துட்டு இடம் வீடு அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஆனால் ரொம்ப வருஷமாக மலேசியாவில் வேலை பார்க்குறப்பல அவருக்கு 35 வயசுக்கு மேலே ஆச்சு. ஆனால் என்னை விட ஒரு 2 வயசு தான் மூத்த ஒரு மாதிரி இருக்கும். ஒரு 28 வயசு மாதிரி தான் இருக்கும் அவரை பார்த்தா. சின்ன பையன் மாதிரியே இருப்பாப்புல. கேஷியர் ஊருக்கு போகிறாரு. இப்போ கிளம்பி கேலுக்கு போயிட்டார். கேஎல் அவரோட தம்பி இருக்கிறாரு. அங்கே போயிருந்து நாளைக்கு அவருக்கு ஃப்ளைட்டு 1ஆம் தேதி. எனக்கு 4ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு 10:45 ஃப்ளைட்டு. நான் 7 மணிக்கெலாம் ஏர்போர்ட் போயிடணும். 1200 வெள்ளி டிக்கெட்டு அப்படிங்கிறாரு முதலாளி. என்னென்ன 1200 இல்லையா, நீங்களே மொத்த காசும் போட்டுக்குவீங்கல்ல அப்படின்னு. நல்லா போடப்பட்டேன். நீ தான் உன் சம்பளம் இருக்குல்ல அப்படின்னாரு. உன் சம்பளம் ஃபுல்லாக காலி அப்படின்னு வேறு எழுதி அனுப்புகிறாரு. எனக்கு அதை பார்த்துட்டே சிரிப்பு வருது. காலி கீலின்னு. கேஷியர் ஊருக்கு போகிறதுக்கு எழுப்பி சொன்னது தான் மனசு ஒரு மாதிரி இருக்குது. கடந்து போகிறது தானே வாழ்க்கை. இதாங்க வெளிநாட்டு வாழ்க்கை. இங்கே நம்ம பார்க்கக்கூடியவங்க, பேசக்கூடியவங்க எல்லாம் சும்மா டெம்பரவரி லைஃப்பில். நம்ம ஏர்போர்ட்டில் நம்ம என்ன நினைவுகளோட யாருக்காக வந்தோமோ அவங்க மட்டும்தான் அங்கே இருப்பாங்க. திரும்ப நம்ம அந்த லைஃபுக்குள்ளே போயிடணும், மிக்ஸ் ஆகிடணும். போய் இங்கே நம்ம பார்க்குறது, பேசுகிறது, பழகிறது எல்லாம் அப்படியே மறந்துட வேண்டியதுதான். எல்லா பழக்க வழக்கங்களையும். தமிழ்நாடு பெருசு. இப்போ நம்ம கன்னியாகுமரியை சேர்ந்தவங்க அப்படின்னா இங்கே வந்து என் கூட வேலை செய்கிறவங்க சென்னையை சேர்ந்தவங்கன்னா இங்கே மட்டும்தான். அது ஊருக்கு போய் திரும்ப நம்ம அங்கே பழக போகிறது கிடையாது. போயிட்டு திரும்ப வரும்போது வேறு இடங்களுக்கு போயிடுவோம். இது சும்மா ஒரு டெம்பரவரி பழக்கங்கள் தான். அது வரைக்கும் 1 மணி நேரத்துக்கு போய் இன்னும் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அரசியலில் சிக்கிக்கிட்டு வெளிநாடாக போச்சு எதுவும் பண்ண முடியாது. பயங்கரமான சங்கடங்கள், கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் இதெல்லாம் சந்திக்கணும். ஓகே, வேலைக்கு போகிறேன். ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது கேஷியர் போனது, ஊருக்கு போகிறது. நான் இன்னும் 4 நாளில் போயிடுவேன். இந்த நாளுக்கு உண்டான 2ஆம் பகுதி ஆரம்பிச்சிருச்சு. மணி 7. இப்போ வேலைக்கு போகணும். ஹாய், போய் வேலை பார்ப்போம். மார்னிங் வியூஸ் பார்த்தா நைட் வியூஸ் பாருங்கள், ஈவினிங் வியூஸ். ஸ்விம்மிங் பூலில் விளையாடுறாங்க. எங்கள் முதலாளிக்கும் எனக்கும் சரியான சண்டை. ஜாலியாக இருக்கிற ஓனருக்கும் எனக்கும். மணி இப்போ 11:15, 12 மணிக்கு வேலை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். காலையில் ரொட்டி மாஸ்டர் லீவு. நாளைக்கு காலையில் நான் தான் ரொட்டி போடணும். மலேசியாவில் கடைசி நாளாக நான் வந்துட்டு நாளைக்கு ரொட்டி போட போகிறேன். காலை வியாபாரம் ஞாயிற்றுக்கிழமை வேறு அட்டி நொறுக்குவாங்க வியாபாரம் காலையில். ஞாயிற்றுக்கிழமைனா எல்லா கடையிலையுமே ஞாயிற்றுக்கிழமைன்னா வியாபாரம் அதிகமாக இருக்கும் ரெஸ்டாரண்ட்டில்.
அடி காலைல ரொட்டி பின்னிடுவாங்க. கடைசி நாளாக போட போகிறேன், அது சரியான ஆர்டராக போட போகிறேன். ஓகே, நைட் ரொட்டி மாஸ்டர் 10 மணியோட லீவு இன்றைக்கி. ஏற்கனவே 21ஆந்தேதி ஒரு பையன் அவன் கொல்கத்தா போயிருக்கான்னு சொன்னான்ல, அன்றைக்கி அவன் போகும்போது யாருக்கும் லீவு கிடையாதுன்னாங்க. இப்போ 4ஆந்தேதி நான் போகிறேன் அப்படிங்கிறனால எல்லோரும் எனக்கு லீவ் வேணும்னு எடுக்கிறாங்க. ஏன்னா நான் போயிட்டேன்னா கண்டிப்பாக யாருக்குமே லீவ் கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ முக்கியமான ஆள் தான். எங்கள் ஓனருக்கும் எனக்கும் ஏன் சண்டை அப்படின்னா, இந்த ஊருக்கு போகிறத பற்றி தான். மெடிக்கல் மட்டும் போட்டுட்டு போனால் வரும்போது புது பர்மிட் போட்டு வர மாதிரி சொன்னாங்கன்னு நினச்சேன். ஆனால் அது அப்படி இல்லை. நான் பர்மிட் போட்டுட்டு போகணும். பர்மிட்டு நான் லீவுக்கு பர்மிட் முடியறதுக்கு முன்னாடியே நான் போகணும் அப்படின்னாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா. பர்மிட் போட்டுட்டா லீவ் எடுக்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்ல, அப்படிலாம் கிடையாதான். இப்போ பர்மிட் ரினியூல் பண்ணுறதுக்கு காசு கட்டணும். டிக்கெட் வந்துட்டு 1200 அப் அண்ட் டவுனோட, அதுக்கு காசு கட்டணும். என்ன தான் பண்ணுறது? அப்போ வந்துட்டு ஃப்ளைட் டிக்கெட் வந்துட்டு 1200 வெள்ளி அப் அண்ட் டவுனோட, அப்புறம் மெடிக்கலுக்கு வந்துட்டு 1250 வெள்ளி. எங்கே போகிறது? 2450 வெள்ளி சம்பளம். இந்த மாதம் சம்பளமே சுத்தமாக முடிஞ்சிச்சு, பத்தாது. அடுத்தது அவர் ஓனர் அவரோட சொந்த காசில் பண்ணுவாராம், காசு போடுவாராம். நான் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு அந்த காசை வந்துட்டு திரும்ப நான் வேலை செஞ்சு கழிக்கணுமா. இது எனக்கு சரியாக ஃபஸ்ட்டு சொல்லி புரிய வைக்கல. அதான் சண்டையாயிருச்சு ஓனர் கணக்கும். இதை சொன்னது தான் ஸ்ட்ரிக்ட் ஆகிற ஓனர் தான் என்கிட்ட பேசுனது. இப்போ ஜாலியாக இருக்கிற ஓனர் வந்துட்டு அவர்கிட்ட வந்துட்டு பேசணும். அந்த ஜாலியாக இருக்கிற ஓனர்கிட்ட இன்வால்வ் பண்ணி ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்னா அவர் வந்துட்டு உண்மையை சொல்கிறாரா, பொய் சொல்கிறாரா, நக்கல் பண்ணுறாரா, காமெடி பண்ணுறாரா, எதுவுமே புரிஞ்சிக்க முடியாது. அவர் அது மாதிரியான கேரக்டர். எல்லா டைமுமே விளையாட்டுத்தனமாக இருப்பார். இன்னொருத்தர் ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அவர் வந்துட்டு வேலை ஒரு சொல்லுன்னா சொல்லுதான், அதில் எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது. அப்படி இருக்கும். இப்போ ஓகே, 4ஆந்தேதி போகிறேன் ஊருக்கு. இன்றைக்கி நைட்டு ரொட்டி மாஸ்டர் லீவ் போட்டேன். திடீர்னு பாதிலேயே பொண்டாட்டியை பார்க்க போகிறேன்னு பூச்சவங்க போயிருக்கான். நாளைக்கு மதியம் வந்துடுறேன்னு இருக்கான். நாளைக்கு ரொட்டி மாஸ்டர் லீவு. நான் ஊருக்கு போகிறதுனால எல்லாம் தீவிரமாக லீவ் கேட்குறாங்க. நைட் அப்புறம் இன்னொருத்தன் போய் ஷேக் முகமதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் போய் லீவ் கேட்டான். அவன் கேட்டோடனே போஸ் டென்ஷன் ஆகி திட்டி விட்டுட்டாரு அவனை. எல்லோரும் லீவ் கேட்டுட்ருக்கீங்க. மீஜான் வேலை லீவு போட்டுட்டு இந்தியா போகும்போதே நான் சொன்னேன், லீவு வந்துட்டு 6ஆந்தேதி வரைக்கும் யாரும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. 21ஆந்தேதிலேருந்து 6ஆந்தேதி வரைக்கும் யாருக்கும் லீவு கிடையாதுன்னு சொன்னேன். இப்போ ரகுநாத் போகிறேன்னு சொன்ன உடனே எல்லோரும் எனக்கு வேணும் லீவ் கேட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ லீவு அதோட இருக்குது. இன்னும் ஒரு 3/4 மணி நேரத்து வேலை. கேஷியர் ஊருக்கு போகிறாரு. அது ஒரு பக்கம் மனசு ஃபீலிங்காக இருக்குது. இப்போ நான் ஊருக்கு போகிறேன்னா எல்லோரும் சந்தோஷமாக ஊருக்கு போவாங்க. நான் ஊருக்கு போகிறது இவ்வளோ காசு செலவு பண்ணி ஃபீலிங்கோடு போகிறேன். அப்புறம் இன்னும் பல நினைவுகளுங்க இங்கே. அதெல்லாம் விட்டு போக ஒரு மாதிரி இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்னேனே, நம்மளாம் இங்கே வெளிநாட்டுக்கு வந்து டெம்பரரி தான். 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் அப்படி வேலை செஞ்சாலும் இது நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது. நம்ம குடும்பத்தில் சார்ந்தவங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மனைவிகள், நம்மளோட குழந்தைகள், நம்மளோட பெற்றவங்க, நம்ம கூட பிறந்தவங்களாம் நம்ம எது மாதிரியான வாழ்க்கையை வாழ்கிறோம், யாரெல்லாம் சந்திக்கிறோம், யார் கூடலாம் நம்ம ஃப்ரெண்டாக பழகுறோம், யார் கூடலாம் வந்துட்டு திட்டு வாங்குகிறோம் அப்படிங்கிறதுலாம் அவங்க உணர மாட்டாங்க. தெரியாது அவங்களுக்கு. ஆனால் உணர முடியும், ஆனால் தெரியாது. பாருங்களேன், நம்ம சொல்லி உணர்த்தலாம், இப்படிலாம் நான் வந்து கஷ்டப்படுறேன்னு சொல்லி. ஆனால் நான் இப்படிலாம் சந்தோஷப்படுறேன், இப்படிலாம் எனக்கு பிடிச்சவங்க நண்பர்கள் இருக்காங்க அப்படிலாம் சொல்லி நம்ம யாரையுமே சொல்லி அதை வந்து காட்ட முடியாது. பாருங்கள், இப்போ நான் இந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம மைண்ட் செட்டில் நான் இங்கே உட்காந்துருக்கேன். அடுத்த வருஷம் நான் இங்கே உட்காந்துருப்பேன்னா, இதே ஊராக இருந்தால் நான் திரும்ப இங்கே வரலாம். ஆனால் இது வெளிநாடு இல்லையா, பல விஷயங்கள் பார்ப்போம். என் ஃப்ரெண்டு ஆஸ்திரேலியாவிலேருந்து ராஜ்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர், அவன் சொன்னால் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்தா அவனுக்கு வந்துட்டு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதா. என்னடா ஊருக்கு போகிறேங்கிற, என்னையா ஊருக்கு போகிறேங்கிற, ஊருக்கு போகலைங்கிற, ஒன்றுமே புரியலையா அப்படிங்கிறான். நான் சொன்னேன், தொடர்ந்து பாரு, அப்போ தான் உனக்கு புரியும். டெய்லி பாரு, அன்றைக்கி அப்லோட் ஆகக்கூடிய வீடியோவை. ஒரே நாளில் உட்காந்து எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் கன்ஃபியூஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நானும் யோசித்தேன் அவன் சொன்னதை. அப்போ நம்ம வந்துட்டு ரொம்ப அதையும் போட்டு சொல்லி நம்மளுக்கு மனம் போன போக்கில் என்னென்னலாம் லைஃப்பில் நடக்குதோ அப்பப்போ அந்த ஸ்பாட்டில் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோமோ அப்படின்னும்போது, ஆனால் அன்றைக்கி நாளில் அந்த நேரத்தில் அது என்னோடய மனநிலையாக இருக்குங்கிறத நான் பதிவு பண்ணுறேன். அப்போ இது ஒரே நேரத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. என்னோடய வீடியோஸை தொடர்ந்து அன்னைக்கு அப்லோட் ஆகக்கூடிய வீடியோஸை அன்னைக்கு பாருங்கள். இந்தியா டைம் 8 மணிக்கு அப்லோட் ஆகும். ஓகே, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ போய் வேலை பார்ப்போம். வேலை முடிஞ்சு நானும் தம்பியும் கிளம்பிட்டோம். பல விஷயங்கள் இந்த நாளில். ஊருக்கு போகிறது கன்ஃபார்ம். ரொம்ப பெருசாக இருக்குது இந்த நாள். ஊருக்கு போகிறது கன்ஃபார்ம் ஆனது இன்றைக்கி தானா டிக்கெட் போட்டது. இப்போ மணி நைட்டு 12 மணி. காலையில் 7 மணிக்கு விக்ரமையும் சேர்த்து கூட்டிகிட்டு வரணும். விக்ரம் 8 மணிக்கு தான் காலைல வேலை ஸ்டார்ட் ஆகும். 7 மணிக்கு விக்ரமையும் கூப்பிட்டு வரணும். ஏன்னா விக்ரமும் காலைல 1 மணி நேரம் முன்னாடியே வரணும். ஓகே, காலைல ரொட்டி போட வேண்டிய வேலை இருக்குது. ஓகே, இந்த நாள் முடிஞ்சிச்சு நண்பர்களே.
காரணத்தை கொண்டு எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாடாதீங்க. ஓகே, நான் இந்த நாள் எந்த ஒரு குடி போதையும் இல்லாத ஒரு நாளாக நான் கடந்துட்டேன். ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக போயிட்டுருக்கு லைஃப். முதல்ல ஊருக்கு போவோம். ஓகே, ஊருக்கு போனதுக்கப்புறமும் இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. அது போனதுக்கப்புறம் தான் சொல்ல முடியுங்கிறது சொல்ல முடியாது. ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு வீடியோவில். ஓகே, பாய். ரொம்ப நன்றி. பாய். டேய் பாய் போல பாய். டேய்